So good evening to all. I think the slide is visible. Good evening, sir. Visible, sir. Okay, ma, fine. So last class we started a coupling reaction. அதில் Heck reaction பார்த்தோம். Okay. Okay. And இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இது அரைல் ஹாலைட்ஸும் ஒரு அல்கீன் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ this is a ஈனால். ஓகே, ஒரு அல்கீன் இருக்கு, அது கீட்டோ காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடும். டைரக்ட் பெல்லேடியம் அசிட்டேட்லயே ரியாக்ஷன் நடக்கும். சம்டைம் லிகேண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ரியாக்ஷன் தான் கார்பன் கார்பன் கப்ளிங். ஓகே, இந்த ஈனால் வந்து அன்ஸ்டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து கீட்டோ காம்பவுண்டா மாறிடும். கீட்டோ ஜஸ்ட் இஸ் அ CO. ஓகே, ஸோ அங்கே டைரக்டா கீட்டோ குரூப் இருந்தாலும் கீட்டோ குரூப் வரும், ஈனாலா இருந்தாலும் அது கீட்டோ குரூப்பாக வரும். ஓகேவா? ஸோ வி கெட் நியூ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் கப்ளிங். இப்போ இந்த சேம் காம்பவுண்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும் பட்சத்தில் சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா the same compound only, it's a cyclic structure. Okay, the enol type. Okay, just அங்க மேல பார்த்துருமா, இது சிசி பாண்ட், நியூ சிசி பாண்ட் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கூடிய கார்பன், சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடிய இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இதெல்லாம் பார்த்துங்க, CH2 குரூப் இருக்கு மேலே. அதில் சப்போஸ் சிஸ்டன்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருந்துச்சுன்னா ஸோ ப்ராடக்ட்லேயும் சிஸ்டான்ஸ் ஐசோமெரிசம் காமிக்கும். ஏன்னா அல்கீன் தானே, ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகுது, சிஸ்டான்ஸ் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி the carbon carbon double bond the carbon carbon double bond adjacent to எஸ்டர். சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடிய அல்கீன் வந்து ஒரு எஸ்டர் குரூப்பா இருந்தா adjacent to ester in the product can display cis-trans isomerism. Cis-trans isomerism. Okay, cis-trans isomerism is possible. We see that. This compound activated alkene, ester group இருக்கிறதுனால activated alkene. Okay,
இதுல பாருங்க, this is the E configuration இல்லையா? so opposite direction இருக்குது. ஓகேவா? so the alkene it's understood that here is one hydrogen and here is an hydrogen, opposite, so therefore it's a E configuration. so உங்க ப்ராடக்ட்லயும் you will get a same E configuration வரும். டபுள் பாண்ட் அயோடின் இருக்கிற இடத்துல கப்ளிங் நடக்கும் இல்லையா? so coupling, so this is a new bond. see, okay, so this is a new CC bond, okay, and you can see the structure is a trans. The product வந்து பாருங்க, இந்த alkene பாத்தீங்கன்னா is a trans product. okay, trans. suppose if you take a cis எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get a cis product. you see that. பாருங்க, இது வந்து சிஸ் ஹைட்ரஜன். பாருங்க, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரே பக்கத்துல இருக்கா? so therefore the double bond is a Z configuration. ரெண்டு ஹைட்ரஜன் ஒரே பக்கம் இருக்கு, சிஸ். ஓகே, அப்ப உங்க ப்ராடக்ட்லயும் we get a cis configuration. okay, so this is a new CC bond. ஒரு சின்ன கரெக்ஷன், சிஸ்ஸா போடணும், மாத்தி போட்டிருக்கேன். so double bond வந்து சிஸ்ஸா போடணும். the product, yeah. okay, so this is a new CC bond. CC configuration பாருங்க. okay, that's a cis. அப்ப Z எடுத்துக்கிட்டீங்கன்னா Z configuration, E எடுத்துக்கிட்டீங்கன்னா E configuration. okay, so this is a E configuration, it's a Z configuration. அப்ப நீங்க எடுத்துக்கூடிய அல்கீன் இந்த மாதிரி இருக்கிறதுல இசட்னா இசட், ஈனா இ. ஓகேவா? சப்போஸ் சிஸ்டன்ஸ் பாசிபிள் இல்லாம எடுத்துக்கிட்டாலும் ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகுறதுனால அது இ, இட் ஷுட் பி இ. ஓகே, தட்ஸ் ஆல். கேன் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஸோ ஹெக் ரியாக்ஷனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே ஹைட்ரஜன் இல்லையா? அந்த கார்பன்ல ரெண்டுமே ஹைட்ரஜன், நோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பட் ப்ராடக்ட்ல யூஸ்வலா அல்கீன் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஏன்னா காமன் பாருங்க, நியூ சிசி பாண்ட், கார்பன் கார்பன் நியூ பாண்ட், இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ஷுட் பி இ கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். okay, this is a E configuration, so generally the product will be, so this is a CC bond.
ஓகே. ஸோ மேலே இருக்கிறது சிங்கிள், அது ஒரு சைக்ளிக் அல்கீன், அவ்வளோதான். சைக்ளிக் அல்கீன். ஓகே, சிசி பாண்ட், நியூ சிசி பாண்ட். ஓகே. சரி, இப்போ இதில் உங்களுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா, டைரக்டா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது பக்கத்துல தானே டபுள் பாண்ட் வரணும். ஆக்சுவலா இப்படிதான் வரணும் டபுள் பாண்ட். எல்லா கேஸ்லயும் பாருங்க இப்படிதான் இருக்கும். சிசி பாண்டுக்கு பக்கத்துல டபுள் பாண்ட் வரணும். ஓகேவா? ஆனா இது அதுக்கு அப்புறமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அல்கீன் வந்து சைக்ளோ எக்ஸைன் இருக்கு இல்லையா? ஸோ சைக்ளோ எக்ஸைல் சிஸ்டம், சைக்ளோ எக்ஸைல் சிஸ்டத்துல இப்படி சேர் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பெலேடியம் கோஆர்டினேட் ஆகும்போது, பெலேடியம் தான் என்ன கேட்டலிஸ்ட், பெலேடியம் அதோட லிகாண்ட் இருக்கும், டைஃபம் பாஸ்பின் மாதிரி லிகாண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு சப்ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அயோடின் இதை எடுத்துக்கும். பென்சீன்ல அயோடைடு இருக்கு, அயோடினோட கோஆர்டினேட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது, ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃபினைல் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, இந்த சப்ஸ்டேட் ஃபினைல் குரூப் இருக்கு இல்லையா? ஃபினைல் குரூப் வந்து கோஆர்டினேட் ஆகிருக்கும் இந்த இதில் அயோடின் எடுத்தோடனே. இது ஒரு சைக்கிள் ஸ்ட்ரக்சர் அடுத்ததுல பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ ஃபினைல் குரூப். அப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கும் பொழுது மேல இருக்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது பெலேடியம். அவினாஷ் கவரோட எடுத்து வச்சுனா அடி வாங்குங்க, போ உள்ள கொண்டு போய். ஓகே. ஸோ எந்த ஹைட்ரஜன் இது ரிமூவ் பண்ணுன்றது இதுல முக்கியமானது. ஓகே. ஸோ இந்த இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இட் ஷுட் பி இன் ஈக்குவட்டோரியல் பொசிஷன். ஃபினைல் குரூப் இப்படி தான் இருக்கும். ஏன்னா பெலேடி இருக்கிற டைரக்ஷன்ல ஃபினைல் இருக்காது. ஸோ இட் ஷுட் பி அப்போ இட்ஸ் டிஃபிகல்ட். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றது இட்ஸ் டிஃபிகல்ட். பெலேடியம். அப்ப இந்த ஹைட்ரஜனை பெலேடியம் வந்து ஹைட்ரைடு, பெலேடியம் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் ஆக்சியல் ஹைட்ரஜன். ஓகே, இது எடுத்துக்கும். அப்ப இது ரிமூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரிமூவ் ஆச்சுன்னா பாண்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். நியூ பாண்ட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, நியூ பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். பெலேடியம் வந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிச்சுன்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம். அப்ப ஃபினைல் குரூப் இருக்கிற இடத்துல இருந்து பாருங்க 1 2 செகண்ட்ல தான் டபுள் பாண்ட் ஆகும். ஃபினைல் வந்து செகண்ட்ல. அப்ப ஃபினைல் இருக்கு அப்படின்னா ஃபினைலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு 1, இது 1, இது 2வது. ஸோ 2 3, 2 3க்கு இடையில தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். 2 இது 3. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு மட்டும் இது ஞாபகம் வச்சுக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்துலயும் டபுள் பாண்டுக்கு பக்கத்துல நியூ சிசி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படியே கனெக்ட் பண்ணணும். எல்லா காமனும் பாருங்க, அப்படியே பிஆரோ ஒரு ஹெச்பிஆர் மைனஸ் ஹெச்பிஆர் மைனஸ் ஹெச் ஹை ரிமூவ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த சைக்ளோ எக்ஸசைஸ் ஏன்னா சைக்ளோ எக்ஸைன்றதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ த ஹெட் ரியாக்ஷன் H reaction is a highly stereoselective. It's highly stereoselective, and this double bond highly stereoselective. That is the double bond has product double bond as the most stable E configuration. Product பொறுத்த வரைக்கும் E இருக்கு. Unless otherwise the substrate வந்து Z configuration இருந்தா மட்டும்தான். Otherwise it should be E configuration. ஏன்னா E தான் வந்து அல்கீன்ல வந்து E வந்து ஸ்டேபிள் இல்லையா? ஓகே. So little bit mechanism என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Let's see.
ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசம் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹெக் ரியாக்ஷன், it may be a Suzuki coupling reaction, still coupling reaction, olefin metathesis. ஓகேவா? ஸோ எல்லா கப்ளிங் ரியாக்ஷனுக்கு ஒரு பொதுவான ஒரு மெக்கானிசம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக mechanism. Okay, so the palladium ஆரம்பத்துல palladium it should be 0. okay, sometime direct catalyst வந்து palladium acetate எடுத்துப்பாங்க. okay, acetate எடுத்துப்பாங்க. palladium acetate எடுக்கும்போது 2 ஆ இருக்கும், otherwise 0. ஏன்னா ligand ஆட் பண்றதுக்கு முன்னாடி. so once if you add ligand trifine phosphine ligand ஆட் பண்ணீங்கன்னா palladium 2 க்கு போயிடும். okay, அப்ப ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெப் 1ல ligand ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமே இருக்கலாம். alkyl aromatic halide RX bromobenzene iodobenzene இதுதான் ஒண்ணு, iodobenzene bromobenzene இது ஆட் ஆகும். அப்ப ஆட் ஆகும்போது which is called oxidative addition. இந்த ஸ்டெப் பேரு நம்ம நிறைய பார்த்திருப்போம் previous classes-ல. so the first step always is the oxidative addition. oxidation state increase ஆகும். ஓகேவா? so because of palladium oxidation state 2, இந்த ஹாலஜன் அரைல ஹாலைல கூட ஹாலஜன் ஆட் ஆயிடும். ஓகேவா? அதே போல ஆர் குரூப் ஃபினைல் குரூப் ஆட் ஆயிடும். ஓகே, ஃபினைல் குரூப் பெல்லேடியத்தோட ஃபினைல் குரூப் ஆட் ஆயிடும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஆட் பண்றோம் இல்லையா? ஸோ சப்ஸ்டேட் செகண்ட் ஸ்டெப் 2 வந்து நம்ம வினைல் டைப் இருக்கக்கூடிய ஒரு அல்கீனை ஆட் பண்றோம். ஸோ ஜென்ரலா ஒரு அல்கீனை ஆட் பண்றோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப். ஸோ பிகாஸ் அல்கீன் கோஆர்டினேஷன். alkene coordination. Okay. Hello, alkene coordination. Yes, tell me. Sir, first step oxidative addition இல்ல sir? Yes, oxidative addition. Oxidation state 0 ல இருந்து 2 க்கு வந்துரும். palladium 0 ல இருந்து 2 க்கு வந்தறதுனால. Okay sir, thank you. Oxidative addition. Okay. இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்க. palladium ஆல்ரெடி இங்க எழுதி இருக்குது, அப்படியே எழுதுறேன். palladium 2x இருக்கு. ஃபர்தரா இந்த அல்கீன் கோஆர்டினேஷன் நடக்கும். அல்கீன் கோஆர்டினேஷன் ஓகே, அல்கீன் கோஆர்டினேஷன் நடக்கும் ஃபர்தரா. இப்போ அல்கீன் கோஆர்டினேஷன் நடக்கும்போது பாருங்க, இந்த அல்கீன்ல ஆர் குரூப் போக கார்பன் 1 and 2 தான் இருக்கு இல்லையா? ஆர் குரூப் போக கார்பன் 1 and 2 இருக்கு இல்லையா? அல்கீன் கோஆர்டினேஷன் ஆர் குரூப் போக கார்பன் 1 and 2. ஸோ இந்த ரிமைனிங் குரூப் ஆல்ரெடி ஆர் இருக்கு இல்லையா? ஆர். ஓகே, நான் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. 1 2. ஓகே, திஸ் இஸ் 1 2. ஓகே, இந்த ஆர் குரூப் எங்க இருக்கு பாருங்க. இந்த ஆர் குரூப் ஃப்ரம் பல்லேடியம். பல்லேடியத்தில் இருக்கக்கூடிய ஆர் குரூப் வந்து இங்க கனெக்ட் ஆயிடும். ஆர் வந்து ஆர் ஆனையானா அங்கே வந்து ஃபார்ம் ஆயிடும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. அல்கீன்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? ஸோ பல்லேடியம் வந்து லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும் இல்லையா? அப்ப இந்த பாண்ட் ஒரு எண்டில் டெல் பிளஸ் ஒரு இடத்துல டெல் மைனஸ் இருக்கும். இது கோஆர்டினேட் ஆயிடும். ஸோ இட்ஸ் மைக்ரேட் ஆயிடும். ஓகேவா? அப்ப மைக்ரேட் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல தேர்டு. ஓகே, சாரி, இங்க பீட்டா ஹைட்ரைடு வந்து எலிமினேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன் ஆல்ஃபா, இந்த பொசிஷன் ஆல்ஃபா, திஸ் இஸ் அ பீட்டா. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆயிடும், பீட்டா ஹைட்ரைடு. ஓகே, அப்ப இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாண்ட் போயிடும். ஓகே, so this is called a beta hydride elimination. Okay, then அப்ப alkene ஃபார்ம் ஆயிடுது இல்லையா? alkene ஃபார்ம் ஆயிடும். தேர்ட்ல அப்ப அந்த பாண்ட் பிரேக் ஆனோடனே பாருங்க, palladium தனியா இருக்கு பாருங்க. palladium there is an X group and ஹைட்ரஜன் எடுத்துக்குது. palladium வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்குது. அத பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல இருந்து பாருங்க, இந்த ஹைட்ரைடு பாண்ட் பிரேக் ஆகுது இல்லையா? பாண்ட் பிரேக் ஆகுது. ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ் இருக்கு, மைனஸ் ஹெச்எக்ஸ். மைனஸ் ஹெச்எக்ஸ் போச்சு, திரும்ப palladium 0. எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் ரெண்டும் போயிடுச்சுன்னா palladium 0 மைனஸ் ஹெச்எக்ஸ். அப்ப உங்களுக்கு this is we call it a reductive elimination. It's called a reductive elimination.
எடுக்கணும். அப்ப பாருங்க பீட்டா எலிமினேஷன் ப்ராடக்ட் பாருங்க ஆர் குரூப் இருக்கு. எப்பயுமே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது ரெடக்டிவ் எலிமினேஷன் இல்லையா? ஸோ கேட்டியா அது இங்க எழுதலாம், தேர்ட் ஸ்டெப்லயே எழுதணும். ப்ராடக்ட் பாருங்க R is that double bond R prime. இதுதான் ப்ராடக்ட். ஓகேவா? So you can see the new CC bond. ஓகே, இப்போ இது R equal to phenylனா அந்த இடத்துல பென்சீன் ரிங் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா நிறைய எக்ஸாம்பிள்ல அதான். So this is the general mechanism, almost common to all the reactions. Coming, sir. Second slide. Sir, thank you, sir. Okay. So next one is a Suzuki reaction. Sir, Yes. sir, suppose mechanism la steps கேட்பாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு அப்படி கேட்க மாட்டாங்க. அல்கின் கோஆர்டினேஷன் ஆகிறது இல்ல எந்த ஸ்டெப்ல வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ரெடக்டிவ் எலிமினேஷனு. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் இப்போ அரைல் ஹாலைடு பெல்லேடியத்தோட கோஆர்டினேட் ஆகுறது என்ன ஸ்டெப், ஆக்சிடேட்டிவ் அடிஷனு. ஓகேவா? ஸோ எந்த அடுத்தது பீட்டா ஹைட்ரேட் ப்ராடக்ட் எந்த ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுது, ரெடக்டிவ் எலிமினேஷனு. ஸோ இதில் பீட்டா ஹைட்ரேஷன் எது இன்டர்மீடியேட்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டெப் எதுன்னு கேட்கலாம். பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் இது மாதிரி ஜென்ரலா இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே சார். நான் கொஸ்டின் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், அதில் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் இஸ் சுசுகி ரியாக்ஷன். இதுவும் ஹெக்கு போல இது ஒரு கப்ளிங் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். எல்லாமே கப்ளிங் ரியாக்ஷன் தான். எடுத்துக்கூடிய சப்ஸ்டேட் ஒரு மாதிரியா இருக்கும், எடுத்துக்கூடிய ரியேஜென்ட் வேற. ஓகே, இங்கேயும் கார்பன் கார்பன் கப்ளிங். அவர் வந்து ஒரு அல்கீன் எடுத்துக்கிட்டாரு, அல்கீனையும் ஒரு அரைல் காம்பவுண்டும் கப்ளிங் பண்றது. சுசுகி வந்து அவரும் எடுத்துக்கிறது என்னன்னா ஒரு போரான் காம்பவுண்ட் எடுத்துக்கிறாரு. ஓகே, போரான் காம்பவுண்ட்ல என்ன இருக்கோ அந்த குரூப் வந்து அரைல் ஹாலைடோட கப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த கப்ளிங் ரியாக்ஷனுக்கு தே காட் நோபல் பிரைஸ். ஓகேவா? எல்லாருமே 2-3 scientists together they got a Nobel Prize. Okay, so coupling reaction Suzuki another is that. So the Suzuki reaction and Suzuki coupling reaction both are same. Coupling reaction of boronic acid. இங்க வந்து boronic acid எடுத்துக்கிறாங்க. Of boronic acid with a halide halide ஒரு ஹாலஜன் இருக்குது, ஆர் ட்ரிப்ளேட் OTF ஒரு பல்கி லீவிங் குரூப். அவ்வளவுதான். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் coupling reaction. Coupling reaction. For example, we say it's RX ஒரு போரான் காம்பவுண்ட். ஓகே, some other group நான் கோட் போட்டிருக்கேன்னா அது இது some groups. ஓகே, PdCl2 இது ஒரு வகையான கேட்டலிஸ்ட். பலேடியம் டைக்ளோரோ பிஸ் ட்ரைஃபெனைபாஸ்பின் அல்லது PD. எக்ஸாக்டா இந்த கேட்டலிஸ்ட் மட்டும் கிடையாது. ஸோ எனி பலேடியம் கேட்டலிஸ்ட் கேன் ஒர்க். கூட பேஸ் ஆட் பண்ணுவாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு.
sodium hydroxide or potassium hydroxide or any other base, triethylamine. Okay, very simple. என்ன செய்யணும்னா இந்த ரவுண்ட் பண்ற பாருங்க, இந்த குரூப்பை கனெக்ட் பண்ணிடணும், இது வந்து கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். என்ன ரியாக்டன்ட்ல இருக்கோ அதை கனெக்ட் பண்ணணும். ஆர் ஓகே, இட்ஸ் அ கார்பன் கார்பன் நியூ காம்ப்ளெக்ஸ். மீதி இருக்கிறது போரான், அதோட ஒரு OH குரூப். போரான் என்ன குரூப்பா இருக்கும்? ஓகே, சோடியம். அது ரிமைனிங் ப்ராடக்ட் பத்தி அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு போரோனிக் ஆசிடா போயிடும். நம்ம OH குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா போரோனிக் ஆசிடா போயிடும், நோ நீட் டு வரி அபௌட். ஸோ திஸ் இஸ் a new CC bond. New CC bond. ஓகே, இப்போ இங்க எக்ஸ்ன்றது, ஸோ ஜென்ரலி எக்ஸ் ஈக்குவல் டு அயோடினா இருக்கலாம், ஜென்ரலா புரோமின். ஸோ ஜென்ரலா எக்ஸ்ன்றது திஸ். ஓகே, இங்க இந்த ஆர் பிரைம் இருக்கு இல்லையா, இட் கேன் பி எனிதிங். எது இது இருக்கோ அது ப்ராடக்ட்ல இருக்கும். It can be anything. Okay, எது இருக்கோ அது. இப்போ புரோமோ பென்சின் இருக்கு. இது வந்து phenyl boronic acid. ஓகே, H3BO3 ன்னு நம்ம போரிக் ஆசிட் சொல்லுவோம். ஓகே, இது phenyl boronic acid சொல்றது. phenyl boronic acid, palladium catalyst, base. ஓகே, வெரி சிம்பிள். என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த 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 ஃபினைல் கனெக்ட் பண்ணணும், ரெண்டும் கனெக்ட் பண்ணணும். ஃபினைல் புரோமின் இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ மேலே பார்த்தோம்லையே அதே போலதான். ரெண்டு ஃபினைல் கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் பைஃபினைல். ஸோ திஸ் இஸ் a new CC bond. ஓகே, new CC bond. இப்போ சப்போஸ் இந்த புரோமோ பென்சின் நீங்க எடுத்துக்கிற புரோமோ பென்சின்ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்துச்சுன்னா அங்கேயும் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கும். phenyl boronic acidல பென்சின் ரிங்ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்துச்சுன்னா அங்கேயும் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ சிம்பிளி போரான் காம்பவுண்டை கப்பிள் பண்றது, போரான் காம்பவுண்டை அரைல் ஹாலைடோட கப்பிள் பண்ற ரியாக்ஷன் பேரு சுசுகி ரியாக்ஷன், அவ்வளவுதான். ஓகே, இந்த போரான் காம்பவுண்ட் எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ see some examples. I think I can move to next slide. நம்ம புரோமின் பார்த்தோமா? புரோமின் இப்போ பேராபோஸ். லாஸ்ட் ஸ்லைடு ஒரு நிமிஷம். லாஸ்ட் ஸ்லைடு ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார். ஓகே, இப்போ பாருங்க, புரோபென்சின்ல மெத்தில் குரூப் இருக்கு. போரோனிக் ஆசிட் இருக்குன்னா இந்த இடத்துல தான் பிரேக் ஆகுது இல்லையா, இங்க பிரேக் ஆகுது, இங்க புரோமின் வந்து வெளியே போயிடும் இல்லையா. அப்ப பீரியாடிக் கேட்டலிஸ்ட் அப்ப கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். புரோமின் இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஓகே, இங்க பேரா மெத்தில் இருக்குன்னா மெத்தில். ஓகே, NO2 குரூப் இருக்குன்னா NO2 குரூப். ஓகே, என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்பை கனெக்ட் பண்ணுவோம். போரோனிக் ஆசிட்ல இருந்துச்சுன்னா you have to write a boronic acid. For example, if you take a boronic acidல substituent இருக்குன்னா அது எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷன். இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேரால இருக்கு அப்படின்னா so the productல it should be para. ஆர்த்தோல இருந்தா ஆர்த்தோ, மெட்டால இருந்தா மெட்டா. Okay, just we do simply is a carbon coupling reaction.
ஓகே, இட் கேன் பி எனிதிங். நான் ஏற்கனவே சொன்னது போல போரோனிக் ஆசிட் எது வேணா இருக்கலாம். Let's see one more reaction. Bromine. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற போரோனிக் ஆசிட் CH3 CH2 CH2. ஓகே, இதுதான் போரோனிக் ஆசிட். ஓகே, முன்ன தனியா இருக்கிறதுனால போரோனிக் ஆசிட்ல இது ஒரு போரோனிக் ஆசிட். ஓகேவா? என்ன பண்ணும், இது கனெக்ட் பண்ணும் புரோமின் எடுத்துட்டு CH2 CH2 CH3. okay, it's a propyl benzene, n propyl benzene. okay, CC bond. butyl இருந்துச்சுன்னா butyl benzene. என்ன குரூப் இருக்கோ கரஸ்பாண்டிங். சார் அந்த போரோனிக் ஆசிட்ல பென்சின் ரிங் வராதுங்களாங்க சார்? இல்ல, அது எது வேணா இருக்கலாம். இது வந்து ஒரு போரான் காம்பவுண்ட். போரான்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கோ அது வந்து இங்க பிரேக் ஆயிடும். போரான் கார்பன் பாண்ட் வந்து கார்பன் கார்பன் கப்ளிங். சார் ஓகே சார். போரானுடைய கார்பன் பாண்ட் பிரேக் ஆயிடும். மெக்கானிசம் தான் ஏற்கனவே பார்த்தது இதுதான். ஒவ்வொன்றுக்கு மெக்கானிசம் தேவையில்லை. ஜஸ்ட் புரோமின் இருக்குன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும் அர்த்தம். இப்போ இதே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா CH3 CH2 CH2 சிம்பிளி போரான். இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு போரான் காம்பவுண்ட். இது எது வேணா இருக்கலாம். ஓகே, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த போரான் காம்பவுண்ட் போடுறேன். இது ஃபினைல் போரோனிக் ஆசிடா இருந்தா இங்க ஃபினைல் குரூப் வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ இங்க போரான் கார்பன் பிரேக் பண்ணிட்டு புரோமின் இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஜஸ்ட் CH2 இங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணீங்கன்னா CH2 CH2 CH3. ஓகே, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒருவேளை இங்க ஃபினைல் போரோனிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன கேஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஃபினைல் OH OH. ஓகே, இது கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். CH2 இங்க ஃபினைல் குரூப். Okay, so we have CC bond. Simply we do carbon-carbon coupling. அவ்வளவுதான். Can I move to next slide? Yes sir. Okay. We'll write some more examples. Okay, இது ஒரு phenyl boronic acid, ஒரு alkene boronic acid. ஓகே, அப்ப அந்த alkene குரூப்பை கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பென்சின் இருக்கிற இடத்துல போரான் எங்க பிரேக் பண்றோமோ, இது பிரேக் பண்றோம்னா அந்த இடத்துல பென்சினை கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே,
இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், அல்லது பென்சின் இங்க வச்சுக்கிட்டு, ஓகே பென்சினை வச்சுட்டு both are same. Okay, ரெண்டுமே சேம் தான். Okay, R1 R2 phenyl group. Okay, same. So simply it's a styrene. CCH5 CH double bond CH2. R1 R2 hydrogen இருந்தா it's a styrene அவ்வளவுதான். ஓகேவா? So we get a new CC bond. Okay. எப்படி நம்ம அரைல் ஹாலைட்ஸ் பார்த்தோமோ அதே போல இந்த ஹாலைட்ஸ் வினைல் ஹாலைட்ஸ் ஆல்சோ. ஓகே, என்ன பண்ணோம் வினைல் ஹாலைட்ஸ்னா அதே போலதான். ஆல்ரெடி R1 R2 இருக்கு. புரோமின் இருக்கிற இடத்துல வினைல் ஹாலைட்ஸை கனெக்ட் பண்ணும். ஒரு கார்பன் போட்டு டபுள் பாண்ட் கார்பன். ஓகே, R1 R2 இது ஒரு பக்கம். கனெக்ட் ஆகிற பக்கம் வந்து R2 இருந்துச்சுன்னா இங்க R2ன்னு எழுதலாம். R2 it's R1. Okay, simply. So this is a new CC bond. அல்லது இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே வச்சுட்டு R1 R2. Okay, that's all. Both are same. ரெண்டுமே சேம். நியூ CC bond. Okay, it's called mesitol iodide. இந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும் போரான் பாண்டை பிரேக் பண்ணீங்கன்னா பென்சின் ரேட் கனெக்ட் பண்ணும். ஓகே, மீத்தாக்சி பக்கத்துல இருக்குன்னா OMe. to bromoquinoline. Okay, so in the compound, suppose you have a different boronic acid, pyridine boronic acid. pyridine boronic acid அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். போரான் இருக்கிற பாண்டை எடுத்துட்டு போயிட்டு புரோமின் பாண்டை பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல கனெக்ட். அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும். So next one is a steel coupling. Sir, previous slide ஒரு முறை காமிங்க. Previous slide, sir.
தேங்க்யூ சார். Okay. So next is a still coupling. Scientist name still, we call it a still coupling reaction. Okay, இது அதே போல கார்பன் கார்பன் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ அரைல் ஹாலைட்ஸு ட்ரிஃப்ளேட்ஸு காம்பவுண்ட் வந்து ஒரு டின் காம்பவுண்டு. ஓகே, வேற காம்பவுண்டு வேற எப்படி போரான் காம்பவுண்ட் எடுத்துட்டு போல வேற டின் காம்பவுண்டு எஸ்என் ஸ்டானஸ் காம்பவுண்டு அதை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு போரானை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணது போல ஸ்டானஸை ரிமூவ் பண்ணிட்டு கார்பன் கார்பன் கப்ளிங். ஓகே, ஸோ த ஸ்டில் கப்ளிங் is the palladium catalysis reaction of a vinyl tin, vinyl type vinyl tin. There's a stannous compound. Yes, sir. Reagent with a vinyl or aryl halide or triflate okay, so இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீவிங் குரூப் ரியேஜென்ட்ல. ஓகே, so this is the most popular cross coupling reaction. Most popular cross coupling reaction. So let's see the example. So iodobenzene, okay, tributyl stannous. அவ்வளவுதான். எப்படி போரான் காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோமோ அது போல ட்ரைபியூட்டைல் டின். So palladium catalyst. Suppose if you take a palladium 0, you have to add PPSP. எல்லாமே palladium ஒரே மாதிரி லெகண்ட் தான் எல்லாத்துக்குமே. ஜஸ்ட் ரியேஜென்ட் மாத்தினீங்கன்னா காம்பவுண்ட் வேற, பட் எல்லாத்துலயும் காமனா கார்பன் கார்பன் கப்ளிங். ஸோ நியூ சிசி பாண்ட். ஓகே, இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், அவ்வளவுதான். மீதியத்துக்கு அப்படியே கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது பிரேக் பண்ணிடணும், இது பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த நியூ சிசி பாண்ட். ஓகே, ஏற்கனவே பார்த்தது போலதான். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஹெக் ரியாக்ஷன் பார்த்தோம், ஓகேவா? பட் இங்க ட்ரைபியூட்டைல் காம்பவுண்ட் ரியேஜென்ட் வேற, அவ்வளவுதான். ஸோ நம்ம அங்க எழுதின அத்தனை எக்ஸாம்பிளும் எழுதலாம், ஓகேவா? ஸோ திரும்ப ரிப்பீட்டடா அதே எக்ஸாம்பிள் தேவையில்லை. Triflate instead of iodine. இது ஒரு காம்பவுண்ட். trimethyl stannous, any alkyl stannous compound. எப்படி போரானிக் காம்பவுண்ட்ல போரான் காம்பவுண்ட்ல என்ன இருந்துச்சோ அந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு மீதி என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். No change at all. So this is also catalyst. சிசி பாண்ட். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் தானே தவிர மற்றபடி சேம். நம்ம முன்ன ப்ரீவியஸ் கேசஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமோ எல்லாமே இங்க பொருந்தும். ஒன்லி ரியேஜன் மட்டும் வேற. ஸ்டானஸ் காம்பவுண்ட், ட்ரைபியூட்டைல்
ட்ரைமெத்தில், ஸ்டேனஸ் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டில் கப்ளிங், அவ்வளவுதான். சிம்பிளி டிஃபரண்ட் சப்ஸ்ட்ரேட். இங்க அமைடு அண்ட் எஸ்டர் குரூப். இதுல எந்த சேஞ்சஸ் ஆகாது. எங்க ஸ்டேனஸ் இருக்கோ அங்க பாண்ட் பிரேக் பண்ணணும், லீவிங் குரூப் பாண்ட் பிரேக் பண்ணணும், மீதி இருக்கிறது அப்படியே கப்ளிங் பண்ணணும். கப்பல் பண்ணியாச்சு பாண்ட். ஓகே, கப்பல் பண்ணியாச்சு, அப்படியே கனெக்ட் பண்றோம். மீதி இருக்கிற குரூப் ஓகே. ஸோ நியூ சிசி பாண்ட் சிம்பிளி கனெக்டிங், அவ்வளவுதான். Can I move to next slide? Sir, Yes, tell me. second compound like here NH4 seamless, sir. NHAC மா, NHAC ன்னா அசிட்டேட், அங்க COO COCS3 ன்னு இருக்கும். Okay, thanks. இப்படி எழுதுவோம் இல்லையா, NHCOCS3 இல்லையா? So this is like காம்பவுண்ட்ல கேட்டலிஸ்ட்ங்க சார். என்ன palladium catalyst, palladium இப்ப எழுதிருக்கு இல்லையா, PDPP3 palladium acetate with PP3. So எந்த சேஞ்சஸ் கிடையாது கேட்டலிஸ்ட். எனி palladium போட்டீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும், ஒன்லி ரியேஜென்ட் மட்டும் தான் வேற. ஓகே, சப்ஸ்ட்ரேட். So the last one is a olefin metathesis. Okay, in the unitல last part. Okay, so olefin metathesis. Okay, என்ன olefin metathesis? Yes, tell me. சார் அந்த வேக்னர் மீரின் டெம்ஜானோ அது எழுதுறீங்களா சார்? இல்லையா அது ஆல்ரெடி இப்ப ப்ரீ சிலபஸ்ல பாத்துருக்குமே, யூனிட் 8ல பாத்துருக்கும் தானே? இல்ல பிஜில இல்ல சார். அது பினக்கூல் ரியாக்ஷன் பாத்தீங்களா? பாத்துருக்கோம் சார். அது பாத்துருக்குமே, பாத்துருக்கும் தானே? பாத்துக்கோங்க சார். எஸ் சார், அதுல அமோனியா போட்டு. யா, அது சார் டிம்ஜனோ லாஸ்ட் இயர் சிலபஸ்ல இல்லங்க சார், டிம்ஜனோ ரியாக்ஷன் நம்ம கிளாஸ்ல பாத்துருப்போம், அது இல்லனாலும் பாத்துருப்போம். செமி பினக்கோல் பாத்துருக்கோம் சார். டெம்ஜினோ பாத்துருக்கோம். செமி பினக்கோல் தான் சார் டெம்ஜினோ. அமீன் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? எஸ் சார், பாத்துருக்கோம் சார். So next is a olefin metathesis. It's similar like a catalyst. பாத்தீங்கன்னா அலுமினியம் மெத்தில் குளோரைடு இஸ் ஜிக்லர் நேட்டர்ல கோ கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண அந்த காம்பவுண்ட். அண்ட் டங்ஸ்டன், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டங்ஸ்டன், மாலிப்டினம், ருத்தீனியம், ரீனியம் இதெல்லாம் olefin metathesis catalyst. ஓகேவா? சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு அல்கினை எடுத்துக்கிட்டோம்னா 2 moles ஆஃப் an alkene எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன olefin metathesisனா, இந்த பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது பிரேக் ஆயிட்டு இன்னொன்று திரும்ப இப்படியே கனெக்ட் ஆகிடும். இன்னொரு CH3 CH போட்டிங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும். நான் ப்ராடக்ட் எழுதி பாருங்க. ஸோ CH3 CH, இன்னொரு மோல் ஆஃப் திரும்ப அதே CH CH3. ரைட்டா? திஸ் இஸ் அனதர் பார்ட் இருக்கு பாருங்க. A and B பார்ட்னா A திரும்பவும் கப்பல் ஆகுது, B and B. இது ஏன்னா A திரும்பவும் ஏவோட இன்னொரு ஏவோட கப்பல் ஆகுது, Bன்னா இன்னொரு பியோட கப்பல் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னா இது ஏன்னா இந்த ஏவும் கனெக்ட் ஆகுது. அனதர் பி பாருங்க. ஸோ பிளஸ் CH3 CH2 CH டபுள் பாண்ட் திரும்ப அதே CH2 CH3. இது பீன்னா இதுவும் பீன்னா பியும் கப்பல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கார்பன் கார்பன் கப்ளிங் ரியாக்ஷன் தான். ஓகேவா? கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே,
But this type of reaction is called olefin or alkene metathesis. Thermo connect over. Okay. So here product is a 2-butene. Okay. Here product is a 3-hexane. Okay. Randomly 50-50%. So this is a 50%. This is a 50%. Your product. Okay. அப்ப நீங்க 2-pentene எடுத்துட்டு suitable catalyst போட்டு ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா 2-pentene இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 2-buteneம் 3-hexaneம் கிடைக்கும். Okay. So when olefins are treated, when olefins or alkenes are treated with a certain catalyst, most often tungsten and molybdenum, ruthenium, and rhenium. Okay, இதெல்லாம் most often நிறைய catalyst இருக்கு. Most often அது particular it's a recent ruthenium Krebs catalyst பேரு அது எழுதுறேன். So he got Nobel Prize for ruthenium catalyst olefin metathesis. Okay, wow. So they are converted to other olefins. In a reaction called olefin metathesis. Or metathesis of olefins. Okay, then. அப்ப ப்ராடக்ட்டும் அல்கீன் தான். நீங்க ரியாக்டன்ட் அல்கீன் எடுத்துட்டீங்கன்னா ப்ராடக்ட்டும் அல்கீன் தான், வேற அல்கீன் அவ்வளவுதான். Okay, so for example 2-methyl-1-butene. Gives rise to ethylene and a 3,4 dimethyl 3-hexane. Okay, 3-hexane. You can see the reaction in a question. 2-methyl-1-butene. Okay. CH2 double bond C, CH3, CH2, CH3. Okay, so 2-methyl-1-butene. Okay, so ruthenium catalyst. நீங்க ஜஸ்ட் பாண்ட் பிரேக் பண்ணணும். அந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணீங்கன்னா அதுவே 2 டைம் வந்துடும். CH2 double bond CH2. You see that is ethylene. Okay. மீதி இருக்குது பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே கனெக்ட் பண்ணணும். CH3 CH2 C CH3 double bond C CH3 CH2 CH3. Okay, so 3,4 1 2 3 3 4 3,4 dimethyl 3-hexane. 3-hexane 3,4 dimethyl 3-hexane. Okay,
இது வேற எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐ திங்க் ஐ கேன் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே சார். இது வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் பாருங்க, CH3 CH பென்டீன் எடுத்திருக்கோம்னா CH CH2 CH3 2 மோல்ஸ் சொன்னோம் இல்லையா. அப்ப திரும்ப அதை அப்படி இங்கே எழுதுனீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH3. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், இது இது இப்படி பிரேக் பண்ணிட்டு இதையும் கனெக்ட் பண்ணணும், இது கனெக்ட் பண்ணணும், இது கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப இது கனெக்ட் பண்ண இது வந்து இப்ப இருக்கிறது வந்து ஓப்பன்ல இருக்கு, என்னது தனியா இருக்கக்கூடியது கனெக்ட் பண்றோம். CH3 CH திரும்ப பாருங்க டபுள் பாண்ட் CH CH3. ஓகே, இத 2BT இல்லையா, 2BT. ஓகே, இந்த பக்கம் கனெக்ட் பண்ணீங்கன்னா CH டபுள் பாண்ட் CH 3HC. ஓகே, 2BT 3HC. ஓகே, இத முன்ன ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் நீங்க ஈஸியா புரியறதுக்காக. ஓகே, இப்ப 2BT-னும் 3HC-னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பென்டீன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப ஒலிஃபின் மெட்டாதீசிஸ் வந்து ஒன்னு ரிங் க்ளோசிங் அண்ட் ரிங் ஓப்பனிங். ஓகே, ரிங் க்ளோசிங் அண்ட் ரிங் ஓப்பனிங்கும் பாசிபிள். ஓகே, இப்ப ரெண்டு இங்க வந்து ரிங் கிடையாது. ஓகேவா? ரிங் க்ளோசிங் நடக்கும், ரிங் ஓப்பனிங் நடக்கும், சப்போஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருந்தா. ஓகே, இப்ப ரெண்டு 2BT-னும் 3HC-னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ப்ராடக்டா இருக்கும், இது வந்து என்னது வைஸ் வெர்சா. ஓகே, so I will write one more example. The effect of substitution. Yes, tell me. சார் அல்கேன் சிமெட்ரிக்கலா இருக்கணும், அன்சிமெட்ரி எப்படின்னா இருக்கலாம்ல சார்? எப்படி வேணா இருக்கலாம், anything, it can be anything. ஓகே சார். Okay, the effect of substitution. The effect of substitution on the ease of reaction. எப்படி இருந்தா இப்ப நீங்க முன்ன கேட்டது போலதான், எப்படி இருந்தா ரியாக்ஷன் ரேட்டு ஃபாஸ்டா இருக்கும்ன்றது. ஓகே, இப்ப சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் பாருங்க, எத்திலீனா இருந்தா திரும்ப எத்திலீன் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், எத்திலீனா இருந்தா திரும்ப எத்திலீன் தான் கிடைக்கும். இது மாதிரி சிம்பிள் சப்ஸ்டிட்யூண்ட். அது டெர்மினல் அல்கீன், சப்ஸ்டிட்யூண்ட் இல்லாம இருக்கக்கூடிய டெர்மினல், ஆர் RCH2 CH. இது வந்து இன்டர்னல் அல்கீன் இல்லையா, மிடில் இருக்கக்கூடிய அல்கீன். R2CH CH. இப்ப பல்கி குரூப் இருக்குது, Rன்றது அல்கைல் குரூப், சப்ஸ்டிட்யூண்ட் அதிகமா இருக்கிறது. ஓகேவா? R2C டபுள் பாண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கார்பன்லயே சப்ஸ்டிட்யூண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட். ஓகேவா? சோ ஸ்டெரிக் இல்லாம இருக்கிறது ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்கும் ஒலிஃபின் மெட்டாதீசிஸ்ல. So let's see some more example. Sir, Yes. ஈக்குலிபிரியம் எல்லா ரியாக்ஷனுக்குமா இல்ல லாஸ்டா இருக்குங்க அந்த ரியாக்ஷன் மட்டுமா சார்? இல்ல, எது வேணா எல்லாத்துக்குமே, ரெண்டுமே பாசிபிள். இந்த ரியாக்ஷன் பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிளி ஒரு ரொம்ப லாங்கர் செயினா இருக்கும்போது சைக்ளிசேஷன் ஆல்சோ இஸ் பாசிபிள். லாங்கர் செயினா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ பிரேக் பண்ணும்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடும். ஓகே, இது ஒரே காம்பவுண்ட்ல ரெண்டு அல்கீன். மேல பார்த்தது
2 பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. காம்பவுண்ட்ல ஒரு டபுள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. இங்க 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ பிகாஸ் இன்ட்ராமாலிகுலர் சொல்லுவோம் இல்லையா, வித்தின் த மாலிகுலர் நடக்கிறது ஒரே மாலிகுலர். ஸோ கேட்டலிஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எத்திலீன் கிடைக்கும் இல்லையா. ஒன்று வந்து எத்திலீன் லாஸ் ஆகிறது CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். ஸோ மீதி கனெக்ட் பண்ண பாருங்க, ரிமைனிங் இருக்கிறது CH டபுள் பாண்ட் CH, ரைட்டா? CH மீதி இருக்கிறது ஸோ இந்த பக்கம் இருக்குது, இது கொண்டு வந்தீங்கன்னா CH2 N திரும்ப இதை கனெக்ட் பண்ணும். ஓகே, இது மாறி. இப்போ ஒரு வேலை இந்த CH2 வந்து ஒரே ஒரு CH2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இட் கேன் பி ஒரே ஒரு CH2 இருந்துச்சுன்னா என்ன ரிங்கு பாருங்க, கார்பன் 1 2 3 நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 and 5 ஒரே ஒரு CH2 இருந்தா 5. You can see 5 members. Cyclopentene. ஓகே, சைக்ளோபென்டீன் கிடைக்கும். ரெண்டா இருந்தா சைக்ளோஹெக்சின் ஆர் சைக்ளோஹெக்சின் கிடைக்கும் இல்லையா. சைக்ளோஹெப்டீன் மூணா போனா எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டிய. இப்போ இதுக்கு பேர் வந்து ரிங் க்ளோசிங் மெட்டாதீசிஸ். ரிங் பாருங்க, இங்க ஓப்பன் செயின்ல இருக்கு, இங்க ரிங் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ ரிங் க்ளோசிங் மெட்டாதீசிஸ். ரிங் க்ளோசிங் மெட்டாதீசிஸ். அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ரிங் ஓப்பனிங் மெட்டாதீசிஸ் தான். அதோட ரிவர்ஸ் வந்து ரிங் ஓப்பனிங் மெட்டாதீசிஸ். ஓகே, லெட்ஸ் see some more example. Can I move to next slide? Okay, sir. Yeah. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இதுல என்ன ப்ராடக்ட் வரும்? எத்திலின் சார். சைக்ளோஹெக்சேனா சார்? ஒன்னு எத்திலீன், கரெக்ட். ஒன்னு எத்திலீன், ரெண்டு எண்டுலையும் கட் பண்ணீங்கன்னா எத்திலீன் கிடைக்கும். இது கனெக்ட் பண்ணா கனெக்ட், மீதி இருக்கிறது கனெக்ட் பண்ணணும். Cyclopentene. 1 2 3 4 5. வெரி குட். எத்தனை கார்பன் கனெக்ட் பண்ணுங்க, லாஸ்ட் கார்பனை கட் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7. 7ல 2 கார்பன் கட் பண்ணிட்டீங்க. இப்ப மீதி இருக்குது என்னது? சைக்ளோபென்டீன். வெரி குட். அவ்வளவுதான். ஓகே, so this is we call it a ring closing metathesis. Ring closing. Okay, suppose இன்னொரு கார்பன் இருந்தா சைக்ளோஹெக்சின் வரும். ஓகே, the cyclic olefins. Cyclic olefins give dimeric dienes. Dimeric dienes, cyclic olefins. Okay, you can see the cyclic olefins, 2 moles of cyclopentene. Just நம்ம என்னோட for our convenient அந்த ஸ்ட்ரக்சர் டிராப் பண்றது கன்வீனியன்ட்டுக்காக அப்படி பண்றேன். ஓகே, cyclopentene. So this is a cyclopentene. Cyclopentene. Okay. பாருங்க, இப்ப என்ன செய்யணும்னா இந்த பாண்ட் அப்படியே பிரேக் பண்ணும்.
ரிங் வந்து ஓபன் பண்ணணும். அப்படியே கட் பண்ணீங்கன்னா பாருங்க ரிங் ஓபன் ஆயிடும். ஓகே, யூ கேன் ஹாவ் ஏ நம்பர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது இங்க இங்க பாண்ட் ஃபார்ம் ஆகுது 1ன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 1ன்னு வச்சுக்கோங்க. 2 3 4 5 2 3 4 5 ஃபார் கன்வீனியன்ட்டுக்காக. ஓகே, ஸோ அப்போ மேலே ரெண்டும் கனெக்ட் ஆனால் நம்ம எப்படி எத்திலின்னு சொல்லுவோமோ அது போல கீழே ரெண்டும் கனெக்ட் பண்ணால் எத்திலின் போல. ஓகே, ஸோ மீதி இருக்கிறது எத்தனை பாருங்க 2 3 4 3 கார்பன் ஆட்டம் இருக்கு, இந்த பக்கம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ 2 3 4. ஓகே ஓகே 3. ஸோ 2 3 4 2 3 4. ஓகேவா? ஸோ 1 and 5 1 and 5. இது 1ன்னு சொன்னோம், இது 5ன்னு சொன்னோம், இது 1ன்னு சொன்னோம், இது 5ன்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கு கன்வீனியன்ட் ஆக. ஓகே, ஒன்னு சைக்ளோ ஆக்டீன், இது வந்து எத்திலீன். இது வந்து எத்திலீன். ஓகே, என்ன பண்ணும், இந்த பாண்ட் வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி கோடு போட்டீங்கன்னா அப்படியே பிரேக் ஆயிடும். மேலே CH2 கீழே CH2, அதே போல இங்கே CH2 CH2. ஓகே, இங்க ஆல்ரெடி 8 கார்பன் இருக்கு இல்லையா, இது சேர்த்துனா 9 10 இல்லையா? ஸோ அது இருக்கிறத அப்படியே ட்ரா பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட், அவ்வளோதான். ஸோ இங்க பாருங்க, இங்க 1ன்னு போடுறேன், இது அப்படியே கனெக்ட் பண்ற இடம் 2, இது 3, இது 4 5 6 7 8 9, இங்க 10ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ யூ கேன் சி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ கப்புள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது otherwise called இந்த காம்பவுண்ட் 10 கார்பன் இருக்கா, யூ கேன் டிரா 10 கார்பன். 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்பன். ஓகே, ரெண்டு எண்டு பாருங்க, இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், அவ்வளவுதான். இதுதான் இந்த காம்பவுண்ட் டையின். ஓகே, it's a 1,9 or it's a decadiene. Okay, so this is nothing but this one. So I will write one more example. So substrate can be anything. இது வேணா இருக்கலாம் சப்ஸ்ட்ரேட். எஸ்டர், 2 எஸ்டர் இருக்கு குரூப். இங்க இது என்ன பண்ணும், இது கனெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ரிங் ஓப்பன் இருந்தா க்ளோஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த இது ரெண்டும் பாருங்க, இதுவும் பிரேக் ஆயிடும். CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, மீதி என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டைஎஸ்டர் cyclopenta diene diester, cyclopentene diester. Okay,
சார் இந்த செகண்ட் ஒன்னோட ப்ராடக்ட் நேம் என்ன சார்? which one? செகண்ட் ரியாக்ஷன். Yeah, you can find நம்பர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டபுள் பாண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன்னா சிமெட்ரிக்கல் தானே, ரெண்டு பக்கமும் சேமா இருக்கு. யூ ஸ்டார்ட் வித் எனி ஒன் கார்பன் ஆட்டம். டபுள் பாண்ட் ஸ்டார்ட் இடத்துல ஒன்று பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 1ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்ப 6ல டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் வரிசையாக கொடுக்கணும். நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டபுள் பாண்டில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 2 3 4 5 6 திரும்ப 6ல டபுள் பாண்ட். அப்போ 1,6 வந்துடும். 1,6 அப்புறம் திரும்ப ரிமைனிங் இருக்கிறது பாருங்க 7 8 9 10. ஓகே, ஸோ 1,6 சைக்ளோடெகாடையின். 10ன்னா சைக்ளோடெகாடையின். ஓகே, 1,6 cyclodecadiene. Thank you, sir. Okay. So one more example. சிம்பிளி சைக்கிளிக்காக இருக்கிறது க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் செயினாக இருந்தால் க்ளோஸ் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் கேன் பி எனிதிங். டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரப்ஸ் கேட்டலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. கிரப்ஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, கிரப்ஸ் கேட்டலிஸ்ட். சயின்டிஸ்ட் நேம் CRU. சாரி, GRUBPS. Scientist name Krebs. He got Nobel Prize for this catalyst. Okay, Krebs catalyst. Okay, இது என்ன, இந்த Krebs catalystன்றது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா ருத்தினியம் ஸ்டைரின் இல்லையா? ஸ்டைரினோட அல்கின் மாலிகுல், அல்கின் கோஆர்டினேட்டா இருக்கும். இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பினுக்கு பதிலாக ட்ரைசைக்ளோஹெக்சைல் பாஸ்பின், சைக்ளோஹெக்சைல் குரூப், ட்ரைசைக்ளோஹெக்சைல் குரூப். ஓகே, ஓகே, ஃபார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட்னு பேர். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட். இதில் சில ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ண செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட். அதோட ரொம்ப ஹைலி பொட்டன்ட் கேட்டலிஸ்ட், பொட்டன்ஷியல் கேட்டலிஸ்ட். ஓகே, என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இம்படசோல் கார்பின் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இம்படசோல் காம்பவுண்ட் இந்த குரூப் கனெக்ட் ஆயிருக்கும். MESங்கிறது மெசிட்டிலைன், MEங்கிறது மெசிடைல் குரூப். ஓகே, அதே போல கார்பன், மெட்டலோட கார்பன் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, MES வந்து மெசிடைல். ஸோ இமடசோல்ல இருக்கக்கூடிய மெசிடைல் காம்பவுண்ட். ஓகே, இது வந்து செகண்ட் ஜெனரேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட். இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட். இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஈவன் 1 கிராம் வந்து almost is a few lakhs. 1 gram, I am telling about 1 gram. So for example 1 kilogram, it's about crore of rupees. It's almost lakhs of rupees. So இது வந்து which is called a Krebs catalyst. ஓகேவா? இதுக்கு இதை விட ஒரு ஹையர் லெவல் கேட்டலிஸ்ட் இல்லை. ஸோ ஹி காட் நோபல் பிரைஸ் ஃபார் திஸ் ஒன். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு கார்பன் கப்ளிங் பண்ணணும்னா அந்த கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா கப்புள் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க மேலே கப்புள் பண்ண என்னகும் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் எத்திலீன். இந்த பாண்ட் பிரேக் ஆனீங்கன்னா உங்களுக்கு எத்திலீன் ஆகிடும். மீதி அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ப்ராடக்ட் பாருங்க இங்கே எழுதுற. இது வந்து இது ரெண்டுமே கேட்டலிஸ்ட். கிரெப்ஸ் இது ரெண்டுமே கேட்டலிஸ்ட். இந்த ப்ராடக்ட் பாருங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது குரு. ஓகே, தட்ஸ் ஆல். மீதி CH2. இது அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா அமைடு
NCO குரூப் இருக்கு இல்லையா, அமைடு. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டு ரிடக்ஷன் பண்ணிட்டு அப்புறமா இஃப் யூ டூ ரிடக்ஷன் அப்புறம் பெலேடியம் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு செகண்ட் வந்து பெலேடியம் ஹைட்ரஜன் போட்டீங்கன்னா என்ன CO குரூப் வந்து அமைடில் NCO இருக்கு இல்லையா, NCO குரூப் அது வந்து கீட்டோ அமைடு குரூப் வந்து CH குரூப்பாக மாறிடும். ஓகேவா, CH2 மாறிடும். அதே போல் அது டபுள் பாண்ட் இல்லாமல் போயிடும், காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ஒரு அல்கலைடு. ஓகே, ஒரு முக்கியமான அல்கலைடு, அதுக்காக இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க புக்ஸில். ஓகே, முக்கியமான அல்கலைடு. ஸோ அல்கலைடுனாவே டெர்ஷியரி அமீன் இருக்கணும். நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கா, இது பேர் கோனிசீன். alkaloid. Okay, this. Okay. So even இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்து டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஈவன் ட்ரிபிள் பாண்ட் ஆல்சோ. Okay. So the reaction can also be has also been applied to triple bonds. So இதுக்கு அப்ளை பண்ணலாம். For example, if we take a 2 triple bond R prime, so suitable catalyst. Okay, இது பாருங்க, இது பிரேக் ஆயிடும். So C triple bond C R R ரிமைனிங் இருக்குது R prime C triple bond C R prime. Okay, so என்ன குரூப் இருக்கோ R R dash வேற வேற இருந்தா you will get a product, different product. Okay. Okay, so இங்கே அதே போல தான் இந்த கேட்டலிஸ்ட். ஸோ இந்த M double bond CH2 இருக்கு இல்லையா, இந்த கேட்டலிஸ்ட் பாருங்க, M double bond CH2. ஸோ மோஸ்ட் கேட்டலிஸ்ட் வந்து மெட்டல் டபுள் பாண்ட் CH2 பிகாஸ் கார்பீன் பேரு, இது பேரு கார்பீன். கேட்டலிட்டிக் சைக்கிள்ல இது மாதிரி இருக்கும். இது பேர் மெட்டலோ கார்பீன் பேரு. ஸோ நம்ம ஜெனரலா கார்பீன் பார்த்துருக்கோம் இல்லையா, CCl2 CH2, அப்போ திஸ் இஸ் கால்ட் மெட்டலோ கார்பீன். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருத்தினியத்தில் இருக்கிறது வந்து டபுள் பாண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்டைரீன் டபுள் பாண்ட், ருத்தினியம் டபுள் பாண்ட் ஸ்டைரீன் இல்லையா, பிகாஸ் மெட்டலோ கார்பீன் ஆர் மெட்டல் கார்பீன் சொல்லுவோம். மெட்டலோ கார்பீன் ஆர் மெட்டல் கார்பீன், மெட்டலோ கார்பீன். Complex, மெட்டலோகார்பீன் காம்ப்ளெக்ஸ் is the reactive intermediate. क्वेश्चन கேட்டா தெரியும். ஸோ ஒலிஃபின் மெட்டாதீசிஸ்ல எது வந்து ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் அப்படின்னா மெட்டலோகார்பீன் காம்ப்ளெக்ஸ் இட் செல்ஃப். ஓகேவா, அது ஃபார்ம் பண்ணும்பொழுது இப்போ நம்ம இந்த அல்கீன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அல்கீன், இது ஒரு அல்கீன், ரெண்டு சேர்ந்து ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 4 மெம்பர்டு சைக்கிளிக் டாக் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேட் வந்து 4 மெம்பர்டு சைக்கிளிக்கா இருக்கும். சைக்கிளிக்கா 4 மெம்பர்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மெட்டல் கார்பீன் இருக்கு டபுள் பாண்டு. நம்ம ஒலிஃபின் மெட்டாதீசிஸ்ல போய் இந்த டபுள் பாண்டும் சேர்ந்துச்சுன்னா ஓகேவா, ஸோ M டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா,
ஓகே, இது M டபுள் பாண்ட் இருக்கு, இப்படி இருக்குன்னா நம்ம கொடுக்கறது இப்படி போய் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் 4 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லைக் 4 இப்படி இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் 1 2 3 4, சரி 4 இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 में साइक्लिक का फॉर्म आउट जस्ट தெரியுதுங்க நோ நீட். ஓகே, so that's all olefin metathesis. அப்ப olefin metathesisனா ஜஸ்ட் கொடுத்துக்கிறது ரெண்டுமே கட் பண்ணி கனெக்ட் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகே, கார்பன் கார்பன் கப்ளிங், இது ஒரு வகையான கார்பன் கார்பன் கப்ளிங். ஸோ இங்க யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பெலேடியம் கேட்டலிஸ்ட், அதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம் கோபால்ட் கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து இட் மே பி ருத்தீனியம் ஆர் ரீனியம், ஓகேவா? ஸோ ஆர் மாலிப்டினியம், டங்ஸ்டன், இதெல்லாம் கேட்டலிஸ்ட் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், இதனுடைய ப்ராக்டிஸ் கொஷின் கொடு, ஒரு 2-3 days ஆகிடும் எனக்கு. ஸோ மீன் டைமில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸோடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு 4-5 daysக்கு மேலே ஆகும் டெஸ்ட் வைக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்பிவிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுனா இருந்தால் நான் அப்டேட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ மீதி டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த யூனிட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ரியாக்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரியேஜனுடைய டிஸ்கஷன் இருக்கும். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? see you in the next class. சார் டெஸ்ட் ஃபுல் யூனிட் அண்ட் half hours டேட்டா சார். டெஸ்ட்ன்றது யூனிட் 6. ஓகேவா? யூனிட் 6. ஓகே சார். யா செகண்ட் ஸ்லைடு ஒரு நிமிஷம் சார். யா குட் ஈவினிங் சார். செட் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோங்க சார் எதிர்பார்க்கலாம்? 150 + -5 இருக்கலாமா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் கெமிஸ்ட்ரி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பட் ஃபர்ஸ்ட் பேப்பர் யாரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அது ஒன்று. ஒன் மோர் திங் வந்து ரிசல்ட் எப்படின்னா ஓவராலாக 6% வழக்கமாக அப்படி தான் கொடுப்பாங்க செட்டில். ஒரு 10,000 பேர் எழுதுறீங்கன்னா 600 பேர் பாஸ், அப்படி போல் 5,000 பேர் எழுதுனீங்கன்னா 300 பேர் பாஸ், அந்த மாதிரி தான் இது ரிசல்ட்டு. ஸோ எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ பேர் கெமிஸ்ட்ரி எழுதுனாங்கன்னு தெரியாது. ஓகேவா? ஒரு ரஃபாக இருந்த கொஷின், எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை பற்றி ஐடியா இல்லை. ஸோ கெமிஸ்ட்ரி இருந்தது பேஸ் பண்ணி சொன்னால் ஸோ 150, இன்னும் கூட கொஞ்சம் குறையலாம். அது எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு தெரியாது, இன்னும் கூட குறையலாம். 150 ரவுண்டாக இருக்கலாம், மேபி 5 குறையலாம், இல்லை மேபி இது பண்ணலாம். இதுவும் கம்யூனிட்டி பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இன்னும் கீழே குறையும். சார் செகண்ட் ஸ்லைடு சார். எஸ் டெல் மீ சார். இது ஆஃப்டர் செட் ரிசல்ட்டுக்கு பிறகுங்க சார், சப்போஸ் ஏபி எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களாங்க சார்? அப்ளிகேஷன் அது ஆமா, ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா ஏற்கனவே அப்ளிகேஷனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்றது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ளிகேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா, இப்போ இடையில பிஹெச்டி முடிச்சவங்களும் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அது வந்து அவங்களும் கேட்பாங்க. மேபி வாய்ப்பு இருக்குது ஒரு ஏன்னா ஒன்றும் க்ளோஸே ஆகலை இல்லையா? ஸோ ப்ராசஸ் க்ளோஸ் ஆகலை, அதனால மேபி புதுசாகவும் நிறைய பேர் அப்ளை பண்ணலான்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அது கோரிக்கை வைக்கணும் நீங்க, ஏதாவது டிஆர்பிக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ. ஸோ அந்த டைம்ல கோரிக்கை வச்சிங்கன்னா சரி, இன்னும் நிறைய பேர் செட்டு பாஸ் பண்ணவங்க எழுதலாம். அப்போ பிஹெச்டியும் கேட்பாங்க, இடையில பிஹெச்டி முடிச்சவங்களும் கேட்பாங்க. பட் அது கவர்மெண்ட் டிசிஷன் எப்படி பண்றாங்கன்னு தெரியலப்பா. எஸ் சார், தேங்க்யூ சார். சார் சார் ஒரு டவுட் சார். செட் கொஸ்டின்ல இமிடோசோல்ல வந்து சோடியம் எத்தனால் போடையில எந்த பாண்டு சார்? அந்த இங்கிட்டு இருக்க பாண்டு தான் இது ஆகுமா சார்? எதுமா சோடியம் இமிடோசோல் அந்த ரியாக்ஷன் ஒன்னு கொடுத்திருந்தாங்கல்ல சார் ஆர்கானிக்ல செட் கொஸ்டின்ல? இமிடோசோல் கொடுத்தோம்னு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. ஆமா சார், இமிடோசோல் கொடுத்து சோடியம் எத்தனால் கொடுத்திருந்தாங்க சார். அப்படி ஒரு क्वेश्चन அது போடும்போது எந்த டபுள் பாண்ட் வந்து ஹைட்ரஜனேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார்.
இமிடசோல் NN இமிடசோல் இமிடசோல் மட்டுமா இல்ல இமிடசோல்ல ஏதாவது சப்ஸ்டிட்யூட் இருக்கா? இமிடசோல் தான் சார். அந்த பிர்ரோல் இதுக்கு பதிலா அந்த அங்க வந்து ஃபினைல் இருக்கும் சார். ஹைட்ரஜனுக்கு பதிலா இல்லம்மா இமிடசோல்ல வந்து 2 நைட்ரஜன் இருக்கும் இமிடசோல்ல. ஆமா சார். 13 நைட்ரஜன் எஸ் சார். ஆமாங்க சார். பிர்ரோல் ரிங் மாதிரியே இருக்கும் சார். தேர்ட் இதுல வந்து நைட்ரஜன் இருக்கும் சார். 13ல நைட்ரஜன் இருக்குமா? அதுல என்ன சப்ஸ்டிட்யூட்? क्वेश्चन சரியா அது வந்து சோடியம் எத்தனால் போடையில எந்த டபுள் பாண்ட் வந்து ஹைட்ரஜனேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் क्वेश्चन. ஓகே, இமிடசோல்ல வந்து வாட் இஸ் கால்ட் நைட்ரஜன் 2 நைட்ரஜனுக்கு இடையில வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். என்னென்ன டபுள் பாண்ட் இருக்கும், கீழே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் கீழே. அது என்னென்ன இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனா ஆன்சர்ல வந்து இங்கிட்ட சைடுல இருக்கிறது கொடுத்திருந்தாங்க சார். அதான் சார் டவுட்டா இருந்துச்சு. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்திருக்கான்னு தெரியல. மேபி இந்த क्वेश्चனை பார்க்கறேன். எனக்கு அந்த क्वेश्चனை பார்த்த ஞாபகமே இல்ல. சரிங்க சார், நான் அனுப்புறேங்க சார் போட்டோ குரூப்ல. ஓகே ஓகே. நான் இன்னும் 1 by 1 பார்க்கல. அது செட் எக்ஸாம்ன்றது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம்ன்றதுனால ஒவ்வொரு क्वेश्चனும் நான் பார்க்கல. பட் இது கவர்மெண்ட் போஸ்டிங் போறதா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பேன். இது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்த இருந்த பிஸில. பட் இமிடசோல் ஞாபகம் இல்ல. சரிங்க சார். அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு சொல்லிருந்தீங்கல சார், ஆன்சர் தப்பா கொடுத்திருக்காங்க. ஆமாமா, அது தப்பு தான். ஆன்சர் கொடுத்திருக்கிறது தப்பு. அது பிடிஎஃப் இருந்தா ரெஃபரன்ஸ் இருந்தா கொஞ்சம் அனுப்புங்க சார். நீங்க செட்ல இருக்கீங்களாமா? செட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அனுப்பிவிட்டேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்பிடுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். எஸ் சார், ஸ்டீரியோஜெனிசிட்டி, ஸ்டீரியோ செலக்டிவிட்டி அப்படி இருக்குங்க சார். அசிமெட்ரிக் இண்டக்ஷன் அது அடுத்த யூனிட்ல இருக்குமா? அது நடத்துவேன் சார். இல்ல சார், இந்த யூனிட் தாங்க சார். அது இல்ல, அடுத்த யூனிட்ல இருக்கு பாருங்க. அது நடத்துவேன் நான். இந்த யூனிட்ல நடத்தல. அது திரும்ப அந்த பார்ட் வரதுனால அங்க நடத்துவேன். ஓகேங்க சார். இந்த யூனிட் ஒரு ஐடியா கொடுங்க சார், இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் சிலபஸ்ல வந்து இதா இப்ப மிங்கிள் பண்ணதுனால கொஞ்சம் இதா இருக்குங்க சார். ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்குங்க சார். நீங்க இங்க நான் அடுத்து இப்ப நீங்க என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பென்சிடின் இருக்கு, ஃபெவர்ஸ்கி இருக்கு, ரீஅரேஞ்ச்மெண்ட்ல பெனகோலான இருக்கா, இதெல்லாம் நீங்க அங்க இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான். இதை இங்க எழுதுறதை கொண்டு போயிட்டு அங்க ஒட்டி வச்சாலும் சரி, அங்க இருக்கிறது எடுத்துட்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணாலும் சரி. ஸோ இதுல இல்ல, இந்த சிலபஸை நீங்க வச்சுக்கணும். இந்த சிலபஸை வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இதுல இல்லாம அங்க நடத்துறதெல்லாம் நீங்க ஒன்னா கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னதுதான். ஓகேவா? ஸோ நோட்ல எழுதியிருந்தாலும் சரி, எப்படி எழுதினாலும் சரி, நீங்க டிஏ பண்ணி அது திரும்பவும் ஒன்னா ஒரு கோர்வையா கொண்டு வரணும். ஐயூபேக்ல இருந்து நீங்க வச்சுக்கணும். ஐயூபேக் எழுதிருக்கீங்களா? அதுக்கு அடுத்தது என்ன யூனிட், அங்க யூனிட் 8ல நடத்திருப்போம், யூனிட் 3ல நடத்திருப்போம். நீங்க அங்கங்க நோட் எல்லாம் தேடி எல்லாம் படிக்க முடியாது. இப்ப படிக்கலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் சரியா பண்ண முடியாது. ஓகேப்பா? ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு இதாக வச்சுக்கணும். இப்ப இதுல புதுசா நடத்துனது இல்லாம இந்த யூனிட்ல என்னென்ன ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம்னா, நேமிங் ரியாக்ஷன், சில ரீஅரேஞ்ச்மெண்ட் நடத்திருப்போம், அங்க எலிமினேஷன் நடத்திருப்போம் இல்லையா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் 8th யூனிட்ல நடத்திருப்போம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் 8th யூனிட் நடத்திருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்க ஒன்னா வச்சுட்டு தான் படிக்கணும். தேடி எல்லாம் இப்ப வேணும். யூனிட் 2ல கன்ஃபர்மேஷனல் அனலைசிஸ் படிக்கணுமாங்க சார்? ஆமா, அது வந்து இங்க இருக்கு. இதுல இருக்கு. இந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ நீங்க எல்லாம் படிக்கணும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபுல்லா படிக்கணும். ஈசன் நாமென்க்ளேச்சர், அல்லீன்ஸ், பைஃபெனைல்ஸ், ஸ்டீரியோ ஐசோமெரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துல ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? நீங்க எல்லாமே ஓகே சார். ஓகே சார். எஸ் டெல் மீ. சார், ப்ரீவியஸ் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ண முடியலைங்க சார். அதனுடைய ஸ்லைட்ஸ் நம்ம டீச்மெண்ட் ஆப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா படிக்க வசதியா இருக்கும். இல்ல இது நான் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு முடிச்சுட்டு இல்லையா? ஸோ இனிமேல் பண்ணிடுவேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே. ஏன்னா நேமிங் ஆல்ரெடி ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். அடுத்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு பண்ணலான்ட்டு இருந்தேன். இன்னைக்கு பண்ணிடுவேன். ஓகேங்க சார், தேங்க்யூ.
Okay, see you. Thank you, sir. Okay. Good night, all. Good night, sir. Good night. Good night.